பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்பதாக. மாதிரி பேர்டன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். உங்கள் பிறப்பை குறித்து முன்னறிந்திருக்கிறார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் என்று சங்கீதம் 87:6 கூறுகிறது. உங்கள் படிப்பு, வேலை, திருமணம், பிள்ளைகள் என்று எல்லாவற்றையும் முன்குறித்து திட்டத்தை வைத்திருக்கிறார். அநேக வேளைகளில் மனுஷர்கள் தேவ திட்டத்திலிருந்து விலகி தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறார்களே ஒழிய கர்த்தர் உங்களை குறித்து கொண்ட நினைவுகளும் எண்ணங்களும் மேலானது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே என்று எரேமியா 29:11 கூறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ண ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட கர்த்தர் சித்தம் கொண்டார். அதன் மாதிரியையும் அதில் காணப்படுகிற பனிமுட்டுகளின் மாதிரியையும் சீனாய் மலையில் வைத்து மோசேக்கு கொடுத்தார். தேவன் திரும்ப திரும்ப அந்த மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படிக்கு மோசேக்கு அறிவுறுத்தினார் என்பதை யாத்ராகமம் 25:9, யாத்ராகமம் 25:40, அதுபோல 27வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே கீழ்ப்படிந்து அப்படியே செய்தான். தேவ மகிமை கூடாரத்தை நிரப்பினது. நோவாவிடம் பேழையை கட்டும்படிக்கு கூறி அதன் மாதிரியை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அவனும் அதன்படி செய்ததினால் வெள்ளம் அந்த வேளையில் வெள்ளம் உயர உயர பேழையும் அதன் மேல் உயர்ந்தது. நோவாவும் அவன் குடும்பமும் அநேக உயிரினங்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவாலயத்தை கட்ட தாவீதுக்கு கர்த்தர் மாதிரியை கொடுத்தார். அந்த மாதிரியின்படி சாலோமன் ஆலயத்தை கட்டினார். ஆகையால் பிரதிஷ்டையின் வேளையில் தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது. கர்த்தருடைய பிள்ளைகளை, பூமிக்குரிய உங்கள் ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் விருப்பமும் வாஞ்சையும் உடையவராய் காணப்படுகிறார். குறிப்பிட்ட காரியங்களில் மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை குறித்தும் உங்கள் காரியங்களை குறித்தும் கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி காரியங்களை நடப்பியுங்கள். உலகமும் குடும்பத்தினரும் சுற்றி காணப்படுகிறவர்கள் காட்டுகிற மாதிரியை பின்பற்றாமல் பரலோக மாதிரியையும் நோக்கத்தையும் பின்பற்றுங்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற தேவனை துணைக்கு அழைக்கிறார்களே ஒழிய பரலோக தேவனுடைய நோக்கத்தை முன்னறிந்து அதை நிறைவேற்ற விருப்பமில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் என்று வரும்போது தங்கள் விருப்பங்களை தான் நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு காரணம் தேவன் தவறு செய்து விடுவார் என்றும் அவருடைய சித்தம் ஆசீர்வாதமாய் காணப்படாது என்றும் எண்ணுவதனால் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஊழியம் கூட பரலோக மாதிரியின்படி தான் கட்டப்பட வேண்டும். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று எபிரேயர் 8:5 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரலோக மாதிரியை பின்பற்றி ஆசீர்வாதமாய் காணப்படுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நீர் முன்குறித்த மாதிரியின்படி உம்முடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்ததாமே கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் நன்மை செய்கிற தேவன், நன்மையல்லாதபடி தீமை செய்ய அறியாத கர்த்தர். எங்களை குறித்து நீர் கொண்டிருக்கிற நோக்கமும் திட்டமும் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்ற ஒரு திட விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளாய் வைப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிலும் கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.